ஸ்வாதி கொலை வழக்கில் இன்று புழல் சிறையில் குற்றவாளியை உறுதி செய்ய அடையாள அணிவகுப்பு நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், ஸ்வாதி கொலை குற்றவாளியை உறுதி செய்ய என்ன மாதிரியான அடையாள அணிவகுப்பு நடத்தப்படுகிறது? சுவாதி கொலை தொடர்பாக புழல் சிறையில் இன்று அடையாள அணிவகுப்பு நடைபெற்றிருக்கிறது. சென்னை சைதாப்பேட்டை 9வது குற்றவியல் நீதிபதி சங்கர் தலைமை முன்னிலையில் இந்த அடையாள அணிவகுப்பு நடைபெற்றிருக்கிறது. சுவாதியின் தந்தை சந்தான கோபாலகிருஷ்ணன் மற்றும் அவருடன் ஒருவரும் ஆக 3 பேரும் தற்போது புழல் சிறையில் உள்ள அந்த அடையாள அணிவகுப்பில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலையில் இந்த கொலை குற்றவாளியாக கருதப்படும் ராம்குமார் மற்றும் உள்ள சில குற்றவாளிகள் முன்னிலையில் அவர்கள் அந்த அடையாள அணிவகுப்பு என்பது காட்டப்படும். அதாவது முதல் கட்டமாக இந்த குற்றவாளிகளுக்கு முகத்தில் திரை மூடப்பட்டு அவர்கள் முன்னும் பின்னும் நடக்க வைத்து சில உத்திகளை கையாண்டு இந்த அடையாள அணிவகுப்பு நடைபெறும் என்று தெரிகிறது. எழில், நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே ஊடகங்கள்ல ராம்குமாரின் முகம் பலமுறை காட்டப்பட்டு விட்டதால் முகத்தை மட்டும் வைத்து அவரது அடையாளமானது உறுதி செய்ய முயற்சிகள் ஏதும் மேற்கொள்ளப்படவில்லை என்று எடுத்துக்கலாமா? அதாவது அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. ஏற்கனவே அந்த பல நூற்றுக்கணக்கான கண்காணிப்பு கேமராக்களை வைத்து அவருடைய உருவத்தை வைத்து இந்த குற்றவாளியான உறுதி செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இது தவிர அவருடைய அங்க அடையாளங்கள், அதாவது அவர் நடை உடை பாவனைகளை வைத்து முதற்கட்டமாக இந்த அடையாள அணிவகுப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் அவருடன் சில குற்றவாளிகளும் உடன் நடந்து செல்வதால் இதில் அதாவது முதற்கட்டமாக அவருடைய தந்தையை வைத்து நடைபெறும். அடுத்த கட்டமாக ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்கள், அதாவது அந்த கொலையை நேரில் பார்த்தவர்களை வைத்து இந்த அணிவகுப்பு என்பது நடத்தப்படும் என தெரிகிறது. எழில், இப்போ சிறையில் ராம்குமார் இருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு எந்த மாதிரியாக இருக்கிறது? அவருக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு எல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது? அதாவது ராம்குமாருக்கு ஏற்கனவே புழல் சிறையில் மருத்துவ பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தற்போது ஏற்கனவே அவர் ஒரு தற்கொலைக்கு முயன்ற காரணத்தால் உயர்மட்ட பாதுகாப்பு சிறை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மற்ற சிறை கைதிகளிலிருந்து அவர் தனிமைப்படுத்தப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் 3 அதிகாரிகள், அதாவது அசிஸ்டன்ட் வார்டன், அசிஸ்டன்ட் ஜெயிலர், ஹெட் வார்டன் ஆகிய 3 பேர் கொண்ட ஒரு அதிகாரிகள் வைத்து சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் அவருக்கு பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எழில், ராம்குமாரை அடையாளம் காட்ட யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க? அதாவது முதற்கட்டமா இதில் அந்த சென்னை சைதாப்பேட்டையின் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சங்கர், சுவாதியின் தந்தை சந்தான கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் இதில் முதற்கட்டமாக இந்த அடையாளம் காட்டப்பட்டு வருகிறது. அந்த அணிவகுப்பு என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரியாக 10:50க்கு தொடங்கிய இந்த அடையாள வகுப்பு இன்னும் கூட நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில நேரங்களில் இந்த அடையாள அணிவகுப்பு என்பது முடிவடையக்கூடிய நிலையில் இருக்கிறது. எழில், இந்த நிலையில ராம்குமாரோட உடல்நிலை எப்படி இருக்கிறது? அவருக்கு சிகிச்சை இன்னும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அவர் முழுமையாக குணமடைந்து விட்டாரா? அது குறித்த விவரங்கள் என்ன? ராம்குமாரை பொறுத்தவரை முதல் கட்டமாக அவர் இந்த மத்திய சிறையில் மருத்துவ பிரிவில் தான் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு உடல் நலம் நன்கு தேறி வருவதாக சிறைத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் தற்போது உயர்மட்ட பாதுகாப்பு சிறைப்பிரிவில் இருப்பதால் இன்னும் கூடுதலாக அவருக்கு மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட அவர் நலமாக இருப்பதாகவும் அவர் உணவு நல்ல முறையில் எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் சிறைத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது.